எக்ஸ் ப்ளஸ் ஒய் சரி சரி கவனிங்க, நான் ஃபார்முலாலாம் போடல, புரிஞ்சதுனால அப்படியே போடுறேன். 2 எண்ணோட கூடுதல் 40, ஓகேவா? 2 நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 4. அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 4 இதிலேருந்து கட் பண்ணிட்டேன். 2 எண்ணம் எவ்வளவு? 36. 4 தனியாக எடுத்துட்டேன் எவ்வளவு? 36. 36 2ஆக பிரிச்சுருங்க. எவ்வளவு? 18. இந்த 18ல் ஒரு 4 சேர்த்திக்கலாமா? எவ்வளோ? 22, 18. அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? இந்த ஆன்சரா? அம்மா புரிஞ்சிருச்சு என்னன்னு என்ன பண்ணேன்னு? நீங்கள் எப்படி போட்டீங்க? போடலையா? ரைட். ஃபார்முலா தேவையாமா அதுக்கு? கார்த்திகா அவ்வளோதான். 4 எடுத்துட்டோம், மிச்சம் இது. ஸோ 2ஆக பிரிக்கிறோம். 36, 18. 1ல் 4 சேர்த்திட்டுனா என்ன ஆயிடுச்சு? 2க்கு நம்பர் எவ்வளோ வித்தியாசம்? டிஃப்ரென்ஸு 4 கிடச்சிருச்சு. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? இதில் எத்தனாவது டேபிள்? 2வது வாய்ப்பாடு. 11:9. அப்போது 11/9. அடுத்த கேள்வி வரணுமே சார். 9/11 கூட போடலாமே சார். 4 -4 இப்படி போட்டால் என்ன ஆயிரும்? -4. ஆமாம் அப்படியே. சரி. அடுத்து இது போட்டிருப்பீங்க. ஏபி காமன் எது? பி. அப்போது 5 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஒரு சிலர் போடுவாங்க, பார்ப்போம். ஏபி எவ்வளோமா? 2:3. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த காரணம்லாம் என்னென்னு நம்ம பேசிக்கில் பார்த்துட்டோம். கரெக்டாவா? பின்னம் தானே. இதுக்கு ஈக்குவலான நம்பர் மாறாத ஒரு பின்னம் கிடைக்கும். × 5 அப்போ என்ன வரும்? 10:15. 3. ஏன்னா பி தானே காமன். 15:12. ஸோ வேல்யூ மாறாமல் 2 பின்னம் கிடச்சிருச்சு. இந்த வேல்யூ மாறாமல் ஒரு பின்னம், இந்த வேல்யூ மாறாமல். பி வந்து என்ன ஆயிடுச்சு? காமனாக மாறிடுச்சு. கொஸ்டின் என்ன? ஏஸ்டிசி. அவ்வளோதான் வேலை முடிச்சு. 10:12. இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்ன பண்ணலாம்? சுருக்கலாமா? 5:6. ரேஷியோ எப்பயுமே எப்படி வச்சுக்கணும்? சின்னதாக வச்சுக்கணும். 5ங்கிறது என்னது? 5 பங்கு. சரியா? 6ங்கிறது 6 பங்கு. ஒவ்வொரு பங்கும் ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டாக? ரைட். இப்போ பின்னம் தானே இதுவும். அவ்வளோதான். அந்த மாதிரி எப்பயும் படிச்சிருக்க முன்னாடி இது வேறு அது வேறுன்னு நினச்சிக்குவோம். இது ஏன் இதையும் மல்டிப்ளை பண்ணுறனே தெரியாது. அதான் பிரச்சனையே. நம்ம தானே இதை எடுத்துகிட்டு போய் ஏதாவது சொன்னானுங்க ரூல்ரா அப்படின்னு அப்படி இருக்கக்கூடாது. அது மறந்துடும் எப்போ வேணாலும். 700ஐ ஏ மற்றும் பி இருவரும் 3:4 என்ற விதத்தில் பிரிக்க. அப்போ மொத்தம் எத்தனை பங்காக பிரிக்கணும் ஜீவிதா? 7 பங்காக பிரிக்கணும். இப்போ 700ஐ 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 சம பங்காக போட்டோம்னா 1 பங்கு கிடைக்கும். அப்போ எவ்வளவு? 100. அங்கேயே போட்டுடலாம். ஏக்கு எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்போ 300. பிக்கு 4 பங்கு 400. ஆன்சர். ஓகே. கஷ்டமா? கதையை புரிஞ்சிக்கிட்டுனா எப்பயுமே மறக்காது. மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. சும்மா மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வளோ மாதத்துக்கா? 9 மாதமா? 9 மாதத்துக்கும் ஒரு வருடத்துக்கு இடையே உள்ள விகிதம். 9 மாதம்னா எவ்வளவு? 9 மாதம். ஒரு வருடத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 12. 3:4. அவ்வளோதான். அவன் என்ன ஆர்டரில் கேட்குறானோ அதே ஆர்டரில் தான் சொல்லணும். சரியா? ஒரு வருடத்துக்கு 9 மாதத்துக்கு கேட்டால் என்ன ஆன்சரு? 4:3. என்னம்மா? அந்த ஆர்டரில் தான் சொல்லணும். 60 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவிகளுக்கு இடையேயான உதவி. மாணவர் 2னாக்கா மாணவி 1. அவ்வகுப்பில் மாணவ மாணவிகள் எண்ணிக்கை அது இங்கே நம்பரு.
இது 2னா இது 1 இருக்கணும். 2:1 என்னவா இருக்குது? இதான் நினைக்கிறேன். 40:20. இதில் 2 பங்கு இருக்குது, இதில் 1 பங்கு. அது ஒன்று தான் இருக்குது. இது 3 பங்கு, இது 1 பங்கு. இது 1 பங்கு, இது 2 பங்கு. ஆனால் என்ன இருக்குது? 2:1. அப்போ இது கிடையாது. இது 1 பங்கு 3 பங்கு. பார்த்தோன்னா தெரியுதா? அங்கே கொடுத்ததை வச்சு தான் போகணும். நம்மளாம் போயிட்டு ஃபார்முலா அங்கங்கே தேடக்கூடாது. பார்த்துக்கோங்க. எண்ணிக்கை 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை 20. மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனைமா? மாணவி 4:5. 20 பேரா? அப்போ எத்தனை பங்கு 20? 4 பங்கு. 1 பங்கு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு. எவ்வளோ 1 பங்கு? அப்போ மாணவிகள் எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்போ டோட்டலாக 25 பங்கு. 5 பங்கு 1 பங்கு 5னாக்கா அவ்வளோதான். எதையும் நீங்கள் மனப்பாடமே பண்ணக்கூடாது. இதுக்கெலாம் ஒரு இது ஃபார்முலா மாதிரி வச்சு மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. அது மாட்டிக்குவோம், எங்கே போனாலும் மாட்டிக்குவோம், மறந்து போயிடும். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறோம் 20? 1 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏபி பிசி ஏபிசி இதே தானே போட்டாச்சு இல்லை? ஈஸி தானே அது. ஏபி எவ்வளவு? பிசி 18. 18:5. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான். இதை மட்டும் என்ன பண்ணால் போதும், 18 மாற்றிக்கலாம். அப்போ 3 × 3 18,000 × 3 தேவையில்லை. அப்போ என்ன வரும்? 12:18. அவ்வளோதான். 12:18:5. பின்னம் புரிஞ்சிருக்கணும். அதான் சொல்லியிருப்பேன், பின்னம் தான் எல்லாமே அப்படின்ட்டு. 1/3னா எப்படி மாற்றிக்கலாம்? A = ஏதாவது இங்கிலீஷில் கரெக்டாக இருக்காமா? சொல்லுங்கள். ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்கானா? கரெக்டாக இங்கிலீஷில் அப்படி தான் இருக்கா? எப்படி போகிறீங்க? ஏ அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? A/B. அப்படின்னா என்ன வரும்? 1/3. அப்போ ஏ என்னது? A/B 1:3. சரியா போச்சு. ஓகேவா? அடுத்து B/C. அதெல்லாம் போக வேண்டாம், அப்படியே எழுதிட வேண்டியதான். 1:2. அவ்வளோதான். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போ 1:3:2. அது மாதிரி என்ன இருக்குது? ரைட், ஓகே. 3 மல்டிப்ளை பண்ண விட்டோமா? அப்போ 1:3:6 இருக்கா? புரியாதவங்க கேளுங்க. சரி, இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே வந்தால் டிவிஷனில் ஆயிரும். அப்போ A/3 = 1/3. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? A/3 A/B = 1:3. அதே மாதிரி தான் இதையும் மாற்றிக்கிறோம். புரிஞ்சுதா? பார்த்தோன்னே பயப்பட வேண்டாம். அப்போ A/B/C. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? இது எத்தனை ஸ்டெப்பு போகணும்? 1 2 3 AD 4 ஸ்டெப்பு போகணுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். A/B எவ்வளவு? எவ்வளோமா? 6:7. CD. கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு
இந்த 4 எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், அங்கே 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 8 12 12:15 ஆயிடுச்சு. 3 தானே 15. ஓகே ரைட். அப்புறம் என்ன பண்ணுறோம், இங்கே அதே மாதிரி இங்கே உள்ள 5 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5000 30 30. சரியா? 30 35. எதோட மல்டிப்ளை பண்ணாக்கா இது 30 ஆகும் 2ஆல். ஸோ 2 2 இது 2லேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 30 24. அப்போ இது 2 காமன் ஆயிடுச்சா? சிசி காமன் ஆயிடுச்சு. ஆனால் இது காமன் ஆகலை. அப்போ இதை என்ன பண்ணுறோம், ஆமாம் 24 ஆயிடுச்சுல இது. அப்போ இந்த 12 எதோட மல்டிப்ளை பண்ணால் 24 2. இப்போ தான் காமன் ஆகிருக்கு. அப்போ என்ன வரும், என்ன கேள்வி கேட்குறான், 16 A/D 16 35 இருக்கு ஆன்சரு. அதான் ஆன்சர். ஹலோ, புரியணும் அவ்வளோதான். உள்ளே போனோம்னா தான் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம், நிறையா வண்டி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வண்டியை மாற மாற எனக்கும் நமக்கு ரூட்டு கிடைக்கும். ஒரு வண்டியை கிராஸ் ஆகிட்டோன்னா அடுத்த ரூட்டு கிடைக்கும். உடனே அடுத்தது மொத்தமாக பார்க்கும்பொழுது எல்லா வண்டியும் கூட்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு வண்டியை தாண்டினா அது ரூட்டு கிடைக்கும். அடுத்து மாறி மாறி போகும். அதுதான் மேக்ஸ். நமக்கு என்ன லெவலில் இருக்கோ இங்கே என்ன நமக்கு புரியுது, அந்த ரூட்டில் போனோம்னா வழி கிடச்சிடும். ஐயோ என்னடா 4 இருக்குது 3 இருக்குது 3 ரேஷியோ இருக்குது எப்போறான்னு பயப்படக்கூடாது. ப்ரொப்போஷன் எதுவும் கேட்கலையா? சரி, ஒரு விகித சமத்தின் நான் இங்கே தான் ப்ரொப்போஷன் வருது. 3 உறுப்புகள் முறையே 3 5 21. 4வது உறுப்பு என்னன்னு கேட்குறான். கண்டுபிடிச்சிடலாமா? உறுப்பு இங்கிலீஷில் என்னம்மா பார்த்தோம்? 3 உறுப்புக்கு இங்கிலீஷில் என்ன? தானே கேள்வி. இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ரைட், அது விட்டுருங்க. ஹலோ, இதையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அதேமாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல். கரெக்டாக? அப்போ 5 21 எவ்வளவு? 105. ஓகேவா? /3 போட்டோம்னா அது கிடச்சிடும். எவ்வளவு? 35வா? 35. அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கணும், அப்போ தான் புரியும். ஈஸியாகிடுச்சாப்போ? ரைட், அவ்வளோதான்.